அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிடர் யோகேஸ்வரலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கஜானனம் பூதகணாபிஷேபிதம் பவித்த சம்போ பலசார வச்சிதம் உமாசனம் விநாசகாரணம் பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானினை ஞானானந்தமயம் தேவம் விமஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் முபாஷ்மகே. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரில் கண்டுகளிக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க திருப்பூரை சேர்ந்த, அதாவது நமது தேசிய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் ஜனம் தண்டமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டவாணி. மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட பரிகாரம், ஜோதிட டிப்ஸ். அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க வெள்ளிக்கிழமை என்று நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி வர வழிபாடு செய்ய கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் நம்முடைய வருகை புரிந்து ஒரு சிறப்புமிக்க உரையை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜோதிடத்தில் அவர்களுடைய அனுபவங்களையும் ஜோதிடத்தினுடைய சூட்சமங்களையும் இங்கு நம்மிடையே வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜோதிடர் கீதா அன்பழகன் அம்மையார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவர் தங்களுடைய உரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை வந்து இங்கு பதிவிட விரும்புகிறேன். அதாவது நமது கீதா அன்பழகன் அம்மையாரின் அம்மா பெயர், தாயார் பெயர் குமுதவழி அம்மையார் ஆவார்கள். அவர்களுடைய தந்தையார் பெயர் பிச்சாண்டி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட குருமார்களிடம் வந்து பல கலைகளை பயின்று சிறப்புமிக்க பணிகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வகையில் இவருடைய குருமார்கள் என்ற இடத்தில் பார்க்கணும்னா, ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தை கற்றது காஞ்சிபுரம் சங்கு சுப்பிரமணியம் ஐயா அவர்களிடம் வந்து கற்றுள்ளார். DNA கர்மா ஜோதிடத்தை கோயம்புத்தூரை சேர்ந்த பிருந்தா மேடம் அவர்களிடம் கற்று தேர்ந்துள்ளார். பரிகார வகுப்பு என்று சொல்லக்கூடிய வகுப்பை அவினாஷி ஜோதிலிங்கம் ஐயா அவர்களிடமும் மற்றும் KP உயர் கணித சார ஜோதிடத்தில் அடிப்படை கல்வியை கோவை நித்யா ராஜேந்திரன் அவர்களிடமும், அதே போல KP உயர் கணித சார ஜோதிடத்தில் உயர்நிலை வகுப்பை நல்லாசிரியர் சக்கரவர்த்தி தேவராஜ் ஐயா அவர்களிடம் கற்றது மட்டுமல்லாமல் ஆதித்யா பட்டமும் பெற்றுள்ளார். மேலும் ஆச்சாரிய பட்டம் பெறுவதற்கு தகுதியாக இவர் அதற்கான தேர்வையும் எழுதியுள்ளார். மற்றும் இவர் வந்து பாரம்பரிய முறையில் வந்து 15 ஆண்டு காலம் தன்னுடைய ஜோதிட பயணத்தை ஆற்றி வந்த இவர்கள் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக இந்த KP முறையில், அதாவது டிகிரி சுத்தமாக ஜாதகம் கணித்து பலன் சொல்வது எப்படி என்ற பலனின் மூலமாகவும் பலன் சொல்லி வருகிறார். KPல வந்து ஜோதிட பிரச்சனம் பார்ப்பதிலும் வந்து சிறப்பு உண்டதாக இருக்கிறார். எண் கணித முறையிலும் பெயர் வைப்பது பலன் கூறுவதும் பார்த்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தத்தில் பண்ணி இவர் எத்தனையோ ஜோடிகளுக்கு வந்து திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றே வந்து சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்க வந்து இவர்கள் வந்து என்னவென்னா ஸ்ரீ தேவராஜ
ஜோதிட மையம் என்ற ஒரு ஜோதிட மையத்தையும் நிறுவி அதை நடத்தி கொண்டு ஒரு நிறுவனராக இருந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு மிக்க, அதாவது நமது ஜோதிடர் கீதா அன்பழகன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்களை இன்றைய தலைப்பான திருமணத்தின் 7ஆம் பாவகமும் களத்திர காரகனும் என்ற தலைப்பில் பேசும்படி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்கள் சார்பாகவும் மற்றும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி மிக தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்களம்மா. மேடம் மியூட்ல இருக்கீங்க மேடம். மேடம் மியூட் எடுத்து பேசுங்க கீதா மேம். ஓகே ஓகே, கேக்குதுங்களா? மியூட் எடுத்து பேசுங்க. கேக்குதுங்களா? ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த தேசிய மகளிர் கூட்டணி அமைப்பை திறம்பட ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுக்கிற இந்த மேடம் கடகாம்பாளை நாம் இப்பொழுது மிகவும் வணக்கத்தோடு, மதிப்பிற்குரிய வணக்கத்தோடு வணக்கத்தை செலுத்துறேன். ஏன்னா ஒரு பெண்ணால சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இத்தனை ஜோதிடர்களை எந்தெந்த ஊர்லயோ எந்தெந்த இடத்துலயோ இருக்கோம், எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நம்மள ஒரு நிறுவனமா, ஒரு அமைப்பா ஒரு கொண்டு வந்து நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட செய்ய ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அதற்கு முதற்கண் பாராட்டையும் அவர்களுடைய இந்த நடந்துகிற இந்த விதத்தையும் நான் மிகவும் பாராட்டுறேன். சரிங்களா? அதுல நம்ம அத்தனை பேரும், இப்ப எத்தனை பேர் பாக்குறீங்களோ இல்ல அப்புறம் பாக்குறீங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இப்பதான் முதல்ல இதுல நான் ஜாயின் பண்றேன். பட் இருந்தாலும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ப்பு வழங்கியதற்கு அதற்கு திரும்பவும் ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன். இப்ப நான் கேபி, அதாவது என்னை பத்தி சொல்றேன். நான் பாரம்பரியம் தான் 16 வருட காலமா படிச்சுட்டு இருந்தேன். பலனும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் ஏன் கேபிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்னதா ஒரு கருத்து சொல்லிட்டு 7ஆம் பாவத்தை பத்தி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இந்த பாரம்பரியத்தில் இருக்கும் பொழுது பாரம்பரியத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தின் மீது சந்திரன் பயணிக்கிறதோ அது அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றும், அந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய தசை தான் குழந்தையோட முதல் தசையா நம்ம எடுத்து கணக்கிடுகிறோம். சரிங்களா? ஒரு உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் மேல ஒரு சந்திரன் பயணிக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசியில் இருக்கிற குழந்தைக்கு முதல் தசை கேது தசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தசைய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசையே அவங்க பிரிச்சாங்க. ராசியை பேஸ் பண்ணி அவங்க பிரிக்கல. இப்ப மேஷ ராசிக்கு தசை கேது தசைன்னு போடல. ஆனா மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு அப்படின்னும் போது அஸ்வினி என்பது கேதுவோட நட்சத்திரம் என்பதனால் கேது தசை முதல் தசையாக வந்தது. சரிங்களா? இப்போ அந்த நட்சத்திர தசையை 9 பாகமா பிரிக்கிறாங்க நம் முன்னோர்கள் பாரம்பரியத்துல. 9 பாகமா தசையை பிரிக்கிறாங்க. அப்புறம் புத்திய 9ஆ பிரிக்கிறாங்க. அப்புறமா அந்தரத்தை, அப்புறம் சூட்சுமத்தை, பிரணவத்தை, அப்படி லைனா 9 பாகங்களா பிரிக்கிறாங்க. தசைக்கு ஈக்குவல் தான் நட்சத்திரம். சோ நட்சத்திரத்தை அவங்க 4ஆ தான் பிரிக்கிறாங்க. 4 பாதம். இப்ப நட்சத்திரம் 4 பாதம் தான் வருது இல்லைங்களா? இப்போ தசைய 9ஆ பிரிக்கும் போது ஏன் நட்சத்திரத்தை 4ஆ பிரிக்கணும்? புரியுதுங்களா? அங்கதான் எனக்கு ஒரு கருத்து. ஏன் 4ஆ பிரிக்கணும்? நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசை வருது, அதனுடைய காலங்கள் வருது, எல்லாமே பண்றோம். அதை 9 பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுதுதான், அப்படி யோசிச்சவர் தான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த நட்சத்திரத்தை நம்ம 9ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9ஆ பிரிச்சாரு. அந்த 9ஆ பிரிக்கும் பொழுதுதான் தசை. அதுக்கப்புறமா அது புத்தியா வரும்போது இது உப நட்சத்திரம் 9ஆ பிரிச்சாரு. அதுக்கடுத்து அந்தரத்தை 9ஆ பிரிக்கும் போது உப நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சாரு. அதுக்கப்புறம் அந்தரத்தை பிரிக்கும் போது இதை உப நட்சத்திரம், அதாவது ஸ்டார் லார்ட், சப் லார்ட், சப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிச்சார். இப்ப இதை துல்லியமா பிரிக்கிறார். இதுக்கு ஏன் பிரிக்கணும்? 4ஆவே இருந்துட்டு போட்டமே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. இதுக்கு இப்போ நான் கீதா, நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். என்ன ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, இல்ல எனக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? காஞ்சிபுரத்துல கிழக்குல இருக்கிற கீதா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது 4 இல்லையா? காஞ்சிபுரம் கிழக்கு, காஞ்சிபுரம் மேற்கு, காஞ்சிபுரம் வடக்கு, காஞ்சிபுரம் தெற்கு, 4 பகுதி. இப்ப நான் சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, காஞ்சிபுரம் கிழக்குல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட்மேன் அந்த போஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாரு, சிரமப்படுவாரு, தேடுவாரு, எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இதுவே நான் இந்தியாவில 9ஆ பிரிங்க. நான் இந்தியாவில பிறந்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல காஞ்சிபுரம் என்ற ஊர்ல என் தெருவுல 24 நம்பர் என்ற என்னுடைய நம்பர்ல எங்க வீட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு போஸ்ட்ல நான் எழுதுனா போஸ்ட்மேன் எவ்வளவு சீக்கிரம் என்னை கண்டுபிடிப்பார்?
இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை 9 பாகமாக பிரித்து அதை துல்லியமாக ஆராய்ந்து டிகிரி சுத்தமாக ஒரு நட்சத்திரம் எப்படி நட்சத்திர சாரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திரம் அது அதனுடைய எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறது, அது எதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது, அது எதனுடைய நட்சத்திரம், அப்படி எப்படி நம்ம 9 பாகங்களாக நம்ம தசாவை பிரிச்சோமோ அதே மாதிரி நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் வந்து குருவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குருன்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், குருன்றது ரொம்ப சூப்பரா இருக்கும், அவருக்கு நல்ல குழந்தையை கொடுக்கும், நல்லா வந்து திருமணத்தை கொடுக்கும், குரு தானப்பா நல்ல கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பொதுவா. ஆனா அந்த குரு என்கின்ற நட்சத்திரம் 9ஆ பிரிக்கும் போது, இப்ப நான் அஸ்வினி சொன்னேன், அது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரம் என்பது சுருக்கம், நாணம், அறிவு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம காரகத்துவம் சொல்றோம் இல்லையா? ஆனா அந்த கேதுவை 9ஆ பிரிக்கும் பொழுது எப்படி வரும்? கேது அடுத்து பிரியும் பொழுது அது குருவா வரலாம், அடுத்து ராகுவா வரலாம், அப்புறம் சனியா வரலாம், அப்புறம் புதனா கூட வந்து தொடர்பு கொள்ளலாம். கடைசி தொடர்பு புதனா கூட வரலாம். அப்போ அந்த கேதுவோட வேலையை மட்டும் செய்யாது, புதனுடைய வேலையும் செய்யும். அப்போ அந்த குழந்தை மிகவும் புத்திசாலித்தனமாக, ரொம்ப இளமையாக, ரொம்ப துடிப்பாக, நிறைய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தையாக, அந்த மாதிரி அவ்வளவு காரகத்தை அது கொண்டு வரும். இரட்டைத்தன்மை, அந்த மாதிரி புதனோட காரகத்துவம் அத்தனையும் வரும். அப்ப நம்ம கேதுன்னு மட்டும் அதை நம்ம பயன்படுத்த கூடாது. அது கேதோட நட்சத்திரம் அப்படின்னு. அந்த நட்சத்திரம் யார் நட்சத்திரத்தின் சாரல் வழியாக அது பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்து இத வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சார ஜோதிட முறை கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் வந்து இந்த முறைக்கு மாறிட்டேன். சரிங்களா? ஆனா அதுக்காக நான் பாரம்பரியத்தை விடல. பாரம்பரியம் தான் நிலம், அதுதான் பேஸ். புரியுதுங்களா? பாரம்பரியம் இல்லாம எந்த ஜோதிடமும் கிடையாது. அதே 9 கிரகங்கள் தான், அதே 12 ராசி தான், அதே தசா புத்திகள் தான், எல்லாமே அதேதான். அதுல இருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக நம்மளுடைய பலன்களை சொல்கிறார்கள். ஆனா பலன் நமக்கு தெளிவாக வரணும், அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? ஆனா இந்த பேஸ்ன்ற பாரம்பரியம் மாறவே மாறாது, அது முக்கியமான ஒன்று. இப்ப வந்து நம்ம திருமணத்தை பத்தி நம்ம பார்ப்போம். எல்லா குடுப்பனைக்கும் எல்லாமே வந்து 12 பாவங்கள். இப்ப நம்ம திருமணத்தை பத்தி நம்ம பார்க்கணும். திருமணத்தை நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது, எங்க இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்துடும். சரிங்களா? தெரியுதுங்களா? இதுக்கு இந்த மார்க் எல்லாம் போட்டு வரும். இப்போ இதுல வந்து நாங்க நம்ம 10 பொருத்தம் பாக்குறோம் இல்லையா? ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், இனக்கவர்ச்சி எல்லாமே பாக்குறோம் இல்லையா? அது மொத்தமே பார்த்துடணும். பார்த்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா லக்ன பொருத்தம்னா இந்த ஜாதகர் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இவங்களுக்கு 6, 8, 12 வராத லக்னமா பார்த்து எடுக்கணும். தசாபுத்தி வந்து 2 தசைகள் குறைந்தபட்சம், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 2 தசைகள் சூப்பரா, அதாவது வலிமையா ஒற்றைப்படையாக வந்தால் அன்பு, ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கல்வி அத்தனையும் கொடுக்கும், அந்யோன்யம் எல்லாத்தையும் கொடுக்கும். இதுவே இரட்டைப்படை பாவமாக 2, 4, 6, 10 என்று வலிமையாக தொடர்பு கொண்டு வந்தால் அவனுக்கு பணம், பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அசையா சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? இப்படி 2 பக்கமும் 2 தசைகள் அந்த ஜாதகருக்கு, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரணும். அப்படி வரும் பொழுதுதான் ஒரு 2 தசை சரியா வந்துருச்சுன்னா ஒரு 30 வருஷம், ஒரு 25 வருஷம் சூப்பரா இருக்காங்கன்னு வச்சு, அதுக்குள்ளே அவங்க வந்து குழந்தை பிறந்துரும், வண்டி வாங்கிடுவாங்க, வீடு வாங்கிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்கள் தனியாக உயர்த்தி கொள்வார்கள். இப்போ குறிப்பா நட்சத்திரத்தை மட்டும் பொருந்தது என்று ஒரு பொருத்தம் எடுக்கவே கூடாது. லக்னம் பொருந்தணும். அவங்களோட லக்னத்துலதான் எல்லா பாவத்தினுடைய தன்மையும் இருக்கு. அதுலயே ஆயுள் பாவத்தையும் பார்க்கணும், ஆயுளும் வந்துரும். அதுக்கப்புறமா இந்த தசா கொடுப்பனையும் பார்க்கணும். தசா கொடுப்பனையும் சரியா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வண்டி என்கின்ற அந்த 2 1ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அந்த லக்னமும் அதை சேரக்கூடிய கலத்திரகாரம் 2 பேரும் ஒன்னா சேரும்போது அந்த வண்டி சரியாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால அதை வந்து நம்ம வந்து முதல்ல தெளிவா பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பாவத்தை பார்த்த பிறகு அந்த கிரக காரகத்தையும் பார்க்கணும். இப்போ ஆணாக இருந்தால் சுக்கிரனை பார்ப்போம், பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்ப்போம். அந்த 2 கிரகங்களும் வலிமையா இருக்கணும். அது ஒற்றைப்படையாகவோ அல்லது இரட்டைப்படையாகவோ. இதுல ஒற்றைப்படையிலேயே 5, 9. என்னங்க ஒற்றைப்படைனா என்ன அப்படின்னா 1, 3 அந்த மாதிரி தொடர்பு கொள்றீங்களா? 5, 9 தவிர 5, 9 என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா காசு 10 பைசா வராது. 10 பைசா அந்த ஆணாக இருந்தா 10 பைசா சம்பாதிக்க மாட்டார். புரியுதுங்களா? சோம்பேறித்தனமா எப்போதும் சந்தோஷமா ஜாலியா வீட்டுக்குள்ளேயே அப்படி சுத்திக்கிட்டு செலவு பண்ணிக்கின்னு
அப்புறம் கோவிலுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இப்படி சுத்தின்னு வருவார். 9 என்பது 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். அதனால 10 என்பது பொறுப்பு, அதிகாரம், கர்மஸ்தானம். இங்க கர்மமே இல்லை, வேலையே செய்ய மாட்டார், உழைக்கணும்ன்ற எண்ணமே அவருக்கு வராது. அப்போ பணம் எங்க இருந்து வரும்? அப்ப பணம் வராது. அதுல 5, 9 வரவே கூடாது. அந்த கிரகத்துக்கும் சரி, பாவத்துக்கும் சரி, அது எல்லா பாவத்துக்குமே அது கொஸ்டினுக்கு அந்தந்த பாவம் வரக்கூடாது. இப்ப நம்ம பேசுறது 7ஆம் பாவம் என்கிற திருமணத்தை பொறுத்தி. அதனால அந்த இடத்துக்கு 5, 9 வரக்கூடாது. ஆனா மன கஷ்டம் எல்லாம் எதுவும் கிடையாது, சந்தோஷமா இருப்பாரு, காசு கிடையாது. அடுத்து இந்த 8, 12 இரட்டைப்படையிலேயே 8, 12. இப்ப 8, 12 அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த 8ஆம் இடம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம், அவமானம், வலி, வேதனை அத்தனையும் கொடுக்கக்கூடியது அந்த 8ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது விரயம், தேவையில்லாத விரயம், வீண் விரயம், அந்த மாதிரி துண்டிப்பு. ஒருவேளை அந்த ஜாதகம் சரியா இல்ல, வருகின்ற பெண்ணுக்கும் சரியில்லை, தசாபுத்தியும் கை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது டைவர்ஸ்ல கூட போய் முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு ஆயுள் கம்மியா இருந்தா மரணத்துல கூட போய் முடியும். ஏன்னா 12 அப்படின்னு வரும் பொழுது துண்டிப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால அதை மிக தெளிவாக நம்ம பார்க்கணும். இதுக்கு அவர் சார் 200 மார்க்குக்கு மார்க் கொடுத்துருவார். அந்த 100, 150, 160, 120 அந்த மாதிரி அதிகமா இருக்கிற ஒரு ஆணுக்கு அதை விட அதிகமா இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணும் ஆணும் ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துவார்கள். அதுதான் திருமண கொடுப்பனை அந்த பெண்ணுக்கு இருக்கு, அந்த ஆணுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஜனகால ஜாதகத்திலே ஃபர்ஸ்டே பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த பையனுக்கு திருமண பாவம் ரொம்ப வீக்கா இருக்கு, இல்ல திருமண பாவமே கெட்டு போயிருக்கு, இல்ல வர பொண்டாட்டி மனைவியால இவருக்கு சுகம் இல்ல, இல்ல வரப்போற கணவனால இவருக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்றது முதல்லயே அவங்களுடைய ஜாதகத்தை ஆராயும் போதே நம்ம பார்த்துடலாம். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு கலத்திரகாரகம் சரியில்லை, அதனால கல்யாணம் பண்றதே கஷ்டமா இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. இந்த தடைகள் நிவர்த்தி ஆவறதுக்கு முன்னாடியே நமக்கு சொத்து, சுகம், வண்டி, ஏன்னா அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகுறது கஷ்டமா இருக்குது. அதனால இதெல்லாம் செட்டில் பண்ணி அவர் அதற்கான திருமண ஏற்பாடு அவர் பண்ணணும். இல்லைன்னா திருமணத்தை அவர் ஏற்பாடு பண்ணி அவர் கல்யாணம் பண்ணார்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்க கூடியதா இருக்கும். இதுவே அந்த பெண்ணோட ஜாதகத்துல 2, 4, 6, 10 வந்ததுன்னா அந்த பெண் 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா அந்த பெண் ஆகப்பட்டவள் வரும்பொழுதே அதிகமான நகை, பணம், அது மாதிரி கையில தூக்கக்கூடிய பணம், லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சீரோட நிறைய சீர் வரதட்சணையோடு வரக்கூடிய பெண்ணாக அந்த 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அந்த ஆணுக்கு இருக்கும். இதுவே இந்த பெண்ணுக்கு இருந்தா அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு நிறைய நகைகளை போட்டு தானாவே செலவு பண்ணி அந்த பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணின்னு போவார். அந்த பாவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது பொறுத்து, சரிங்களா? இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு 4 தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொத்தோட வருவா, அசையாத சொத்து. இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கு பிளாட் எழுதி வைப்பாங்க, இல்ல வீடு எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆணுக்கு இது அத்தனையும் கிடைக்கும். இல்ல அதுவே பெண்ணுக்கு ஆணுக்கு எத்த மாதிரி பெண்ணுக்கு 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதுன்னா ஆண் ஒரு வீட்டுக்கு 4 வீடு கட்டி வச்சிருப்பாரு. மாப்பிள்ளை நல்ல வசதிமா, 4 வீடு இருக்கு, வீட்டு வாடகை வருது, நீங்க தைரியமா பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி 4 தொடர்பு கொள்ளும் பொழுது 2, 4, 6, 10 அதெல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சந்தோஷமாக, திருப்திகரமாக இருக்கும். அதுவே 4ஆம் பாவம் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தொடர்பு கொண்டா சொத்து இருக்கும், ஆனா தாம்பத்திய சுகம் குறைவாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு குழந்தை பேரு என்பதும் மிகவும் குறைவாக இருக்கும். குறைவாக அப்படின்னு சொன்னா இவங்க வேலைன்னு ஓடுவாங்க, பணம் பின்னாடி ஓடுவாங்க. அப்போ அவங்களுக்கு டைமே கிடையாது வீட்டுல இருக்கிறதுக்கு. 2 பேருக்குமே, பொண்ணும் சம்பாதிக்கும், பையனும் சம்பாதிப்பான், 2 பேரும் பணம்னு பின்னாடியே போவாங்க, வேலைன்னு. அப்ப அவங்களுக்குள்ளேயே தாம்பத்திய உறவு அப்படின்றது மிகவும் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை பேரும் கம்மியா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், பெண்ணுக்கோ பையனுக்கோ 4 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப குழந்தையை கொடுக்கக்கூடிய குருவை பார்க்கணும். குரு 5ஐ தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணிற்கு திருமணம் ஆனவுடன் குழந்தை பிறக்கும். இதே நேரத்தில் அடுத்து வருகின்ற தசைகள் அல்லது புத்தி, அந்தரம் 5ஐ தொடர்பு கொண்டு வந்தது என்றால் அந்த புத்தியில் குழந்தை பிறந்துரும். 4ஆம் பாவம் இருந்தாலும் இது நல்லா சம்பாதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு அடுத்தது சரியா இருந்ததுன்னா பரவாயில்லாம அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்கும், வேலைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம்.
இது அத்தனையும் சரியில்லை அப்படின்னு சொன்னா குழந்தை பேரு அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிடலாம் நம்ம. அதே பையனுக்கும் இல்லைன்னா 2 பேருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்த பெண்ணுக்கு 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப பொறுப்பா, பொண்ணு வந்த பிறகு அந்த பையன் வந்து 5-9 இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணை அப்படின்னா, சுத்தமா பொறுப்பே இல்லாம ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கின்னு அப்படி இருந்த பையனை அந்த பொண்ணு வந்த உடனே கண்டிப்பா ஏன் செய்யற, எதுக்கு செய்யற, எங்க போற, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேள்வி கேட்டு அந்த மனிதனை, அந்த கணவனை அவள் வழிக்கு கொண்டு வருவாள், குடும்ப பொறுப்பை கொண்டு வருவாள், குடும்பத்தை நல்லா பொறுப்போடு அவள் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பாள். ஆளுமை தன்மை அந்த பெண்ணிற்கு உண்டு. அதனால அந்த குடும்பத்தை அவ நல்லா நடத்துவா. அப்ப 10 தொடர்பு கொள்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவே நம்ம ஒற்றைப்படை பாவம் 1, 3 எல்லாம் தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு வந்து தனி கொடுத்தனும் போயிடும். 3 இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஒரு கல்யாணம் பண்ண பொழுது 3 தொடர்பு கொண்டது அப்படின்னா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனி கொடுத்தனும். ஆதிலட்சுமி மியூட் போடுங்க. ஆதிலட்சுமி மியூட் போடுங்க. ஓகே மேம், பேசுங்க மேம். அந்த மாதிரி 4ஆம் பாவம் என்ன பேசி அந்த குழந்தைக்கு அந்த பெண் வந்து 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது பொறுப்பற்ற ஆணை பொறுப்புள்ள ஆணாக அவள் மாற்றி விடுவாள். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தை 3ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகர் தனி குடுத்தனம் போயிடுவாங்க. எப்படி தனி குடுத்தனம் போயிடுவாங்கன்னா, 3 என்பது மாற்றம், வேலை விஷயமா மாறி டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்த நேரம் நம்ம சொல்லிடுவோம், அதுதான் உண்மையும் கூட. அந்த பொண்ணு வந்து 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு வந்ததுன்னா, வந்த உடனே அந்த பொண்ணு மூட்டை கட்டின்னு போயிடும். அது ஆணுக்கு வந்து வலிமையா 2, 4, 6, 10 இருந்ததுன்னா வேலை விஷயமா இட்டுன்னு போயிடும், வேலை டிரான்ஸ்பர் வந்துருச்சு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஃபாரின் போயிடுவாங்க. 12 எல்லாம் தொடர்பு கொண்டது, 9ஆம் பாவம் எல்லாம் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா, ராகு எல்லாம் தொடர்பு கொண்டு வந்ததுன்னா பாவ முனைக்கு அது ஃபாரின் போயிடும் கல்யாணம் பண்ண உடனே. தனி குடுத்தனம் 3 என்பது தனி குடுத்தனம். அதனால அதையும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்க்கணும். பொண்ணு எப்படி வருவா, சொத்தோட வருவாளா, பொறுப்போட வருவாளா, ஊதாரித்தனமா இருப்பாளா, வீட்டுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளா, 9ஆம் பாவம்லாம் சிறப்பா இருந்ததுன்னா ஆன்மீக சிந்தனையில இருப்பா. அதுவே வேறு விதமாக அந்த பாவமுனை ராகுவோ கேதுவோ அந்த மாதிரி பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டா, செவ்வாயில சம்பந்தப்பட்டா அந்த பெண் தப்பான பெண்ணாக இருப்பாள். புரியுதுங்களா? அதனால அவசரப்பட்டு நம்ம முடிவும் எடுக்கக்கூடாது. அந்த பாவமுனை குருவாக அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த பெண் ரொம்ப தெய்வீகமான பெண்ணாக, ரொம்ப தெய்வ சாமி கூப்பிடுறதுல ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள பொண்ணாக, பெரியவங்களை மதிக்கக்கூடிய பெண்ணாக, அனுசரிச்சு போகக்கூடியவளாக அந்த மாதிரி பெண்ணாக இருக்கும். இதுவே அந்த பாவமுனை பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டு 9ஐ அந்த பெண் வாங்கி வந்தா கண்டிப்பாக அந்த பெண் அந்த ஆணோடு வாழ மாட்டாள். தெரியுதுங்களா? தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அந்த பெண்ணுக்கு அவமானங்கள், அசிங்கம் அந்த மாதிரிலாம் எடுக்கும். அதனால ஒவ்வொரு பாவமும் நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்ம போய் பார்க்கிறோம் ஜாதகம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு செய்யணும். அந்த பெண் நம்மளோட இருப்பாளா, குழந்தை பேரு உண்டா, இது அத்தனையும் நட்சத்திர பொருத்தங்கள் தான். அது சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்த பிறகு ரட்ஜி எல்லாமே நம்ம பார்த்த பிறகு இது அத்தனையும் பார்க்கணும். இது அத்தனையும் பார்த்தாதான் வர பெண்ணால அந்த வீட்டுல ஒரு மேன்மை வருமா, இல்ல வர பையன் வந்து நல்லா குடும்பத்தை வச்சு நடத்துவானா, அவளை குடும்பம் நடத்துவானா, நல்லா சம்பாரிச்சு போடுவானா, அனுசரணையா இருப்பானா, அன்பா இருப்பானா. ஒற்றைப்படை பாவம்லாம் வந்ததுன்னா 1, 7 தொடர்பு கொண்டதெல்லாம் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க. கணவன் மனைவி வந்து நகையும் சதையுமாக இருப்பாங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவங்க 2 பேரும் பேசுறது, இவர் சொன்னா அவர் சரி, அவர் சொன்னா இவர் சரி, 2 பேர் கருத்தும் ஒரே மாதிரியான கருத்துக்களாகவே இருக்கும். அந்த மாதிரி தொடர்பு 1, 7 எல்லாம் வரும்பொழுது அவ்வளவு ஒரு அற்புதமான தொடர்பு. அதெல்லாம் நம்ம பார்த்தவனே நம்ம சொல்லிடலாம், இந்த பொண்ணு இவரா கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். தசையை வச்சு பார்த்தோமா எப்படி இந்த தசையில அவங்க 2 வீடு வாங்கிடுவாங்க. அந்த வீடு கூட பாருங்க, ராகுலாம் தொடர்பு கொண்டா வெளி மாநிலம், வெளி ஊரு, வெளி நாட்டுல தான் வீடு வரும். அந்த வீடும் வந்து மெயின்ல இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சு 2வது சந்து 3வது சந்து அந்த மாதிரி சந்துலதான் அந்த வீடு கிடைக்கும். ஆனா பிரம்மாண்டமா இருக்கும், பெருசா இருக்கும். ராகுன்றது பிரம்மாண்டம், பெருசு இல்லைங்களா? அதனால அது பெருசாதான் இருக்கும். ஆனா மெயின்டா இருக்காது, வளைவா இருக்கும். பாம்பு மாதிரி அது வளைவா சின்ன. இதுவே கேதுன்னு வச்சுக்கீங்களா, ரொம்ப சின்னதா பக்கத்துல ஏதாவது ஒரு கோவில் இருக்கிற மாதிரி, புதர் இருக்கிற மாதிரி,
காடு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இனிமேல் தான் டெவலப் ஆகணும், நாங்க வாங்கிட்டோம் பிளாட்டு வீடு கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி இடத்துல அவங்க வாங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வீடு அமையறதுல கூட இந்த பொண்ணு வந்த நேரம் வீடு வருமா, சொத்து வருமா, அந்த பொண்ணு சொத்தோட வருவாளா, எல்லா விஷயமும் இந்த திருமண பாவத்துல இருக்குது. அவ்வளவோ ஆராய்ந்து இந்த திருமண பாவத்தை நாம வந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த திருமண பாவம் தடுக்குது. அடுத்து இந்த பொண்ணுக்கு நான் 35 வயசு ஆயும் திருமணம் நடக்கல, 35 வயசாயும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கலத்திரகாரகன் 8-12, பாவமுனை 8-12, அதாவது அந்த பாவம் 7ஆம் பாவம் சொல்றீங்களா, அது 8-12. சரி, அதை அனுபவிக்கிற குடுப்பின லக்னமாவது நல்லா இருக்கா, அது 8-12. அதுக்கப்புறமா அந்த தெய்வமாவது அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் 8-12. அப்படிலாம் தொடர்பு கொண்டு வரும் பொழுது அந்த பெண்ணிற்கு திருமணம் என்பது தாமதப்படும். சரி, இவ்வளவு வந்துருச்சு, அப்ப அதுக்கு கல்யாணமே ஆவாதா, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா அந்த ஜாதகத்தை ஆயும் போது அடுத்து ஏதாவது ஒரு கிரகம், ஒரு அந்தரம், ஒரு சூட்சமம் ஏதாவது 7 வச்சு வருதா, 7 என்பது கல்யாணம், இல்ல 5 வச்சு வருதா, 5ன்றது குழந்தை. இந்த 7, 5 இரண்டும் தொடர்பு கொண்டு எந்த கிரகம் காத்து கொண்டு இருக்கிறதோ அந்த கிரகம் கொடுக்க போகுது இந்த பொண்ணுக்கு. அது எந்த கிரகம் என்று பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். எல்லா பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை எல்லாம் கெட்டு போச்சு. அதாவது சுக்கரன்றா பெண்ணுக்கு, ஆணுக்கு சுக்கரன் மனைவி வந்து கெட்டு போச்சு. ஆனா வேற ஏதாவது ஒண்ணு கொடுக்கும்ல, அது எது எந்த நேரத்துல வருது, எந்த நாள்ல வருது அப்படின்னு அதை நம்ம தசா புத்தி அந்தரம் வழியாக அதை கண்டுபிடிச்சு அதனுடைய ஆக்டிவேஷன் நம்ம பண்ணணும். சரி, ஒருவேளை மகாலட்சுமி அதாவது சுக்கரன் நல்லா அந்த இந்த இடத்துல வந்து ராகுவோ இல்ல கேதுவோ, கேதுதான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற விதி இருந்தது, 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா நீங்க விநாயகர் வழிபாடு செய்யணும். அந்த விநாயகரை போய் வழிபாடு செய்யணும். வீட்டுல தினந்தோறும் வெள்ளிக்கிழமை நீங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும். ஒரு ஆணாக இருந்தால் மல்லிகைப்பூ வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். ஒரு பெண்ணாக இருந்தா வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ தலையில இருக்கணும். இது வந்து மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்ல, திருமண பாக்கியத்தையும் கொடுக்கும், திருமண உறவில் அந்யோன்யத்தை கொடுக்கும், கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். மல்லிகைப்பூவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய மல்லிகைப்பூ சென்ட், அட்லீஸ்ட் மல்லிகைப்பூ கிடைக்காத இடங்கள்ல கூட நம்ம மல்லிகைப்பூ பர்ஃபியூம் வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணும் பொழுது அது நிறைய மாற்றங்கள். சுக்கரனுடைய காரகத்துவம் இல்லையா, சென்ட், வாசனை பொருட்கள், வெள்ளி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண் பல என்று இருந்தால் என்றாலே அவள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறாள், அந்த வீடு சுக்கிர ஆதிக்கத்துல நிகழ்கிறது என்று அர்த்தம். அதை கொண்டே அந்த பெண் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி வைப்ரேஷன் எல்லாம் அந்த ஆண் கொண்டு வரணும். மல்லிகைப்பூ 2 பாக்கெட்ல வச்சுக்கலாம், வீட்டுல எடுத்துட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு போடலாம், வீட்டுல இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அவன் வந்து வெள்ளிக்கிழமையில அந்த மல்லிகைப்பூவை அவன் வாங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அவனுக்கு திருமண தடை நீங்கும். இது பெரிய பெரிய கோவில்களுக்கு எல்லாம் போலாம், அதெல்லாம் நான் போக வேணாம்னு சொல்லல. ஆனா சின்னதா வீட்டுல இப்ப இருக்கிற வேலையில இந்த மாதிரி எல்லாம் கிரகங்கள் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பரிகாரங்களை செய்யணும். ஒருவேளை சூரியன் தான் இவருக்கு 7 கொடுக்குது, இவருக்கு திருமணத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவர் சிகப்பு கலர் ட்ரெஸ் இல்ல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடணும். ஞாயிற்றுக்கிழமையில வந்து சூரிய பகவானை, சிவபெருமான அந்த மாதிரி வழிபடணும். சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம், சப்பாத்தி நிறைய சாப்பிடலாம், நிறைய சப்பாத்தி. ஆனா அவருக்கு பார்த்தா சப்பாத்தியே பிடிக்காது, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கெட்டு போயிருக்கு இல்லையா, அது பிடிக்காது. ஆனா பிடிக்காத விஷயத்தான் நம்ம செய்யணும். இப்ப சுக்கரன் எல்லாம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஆனா வந்து ஸ்வீட் சாப்பிடணும். அப்பதான் என்ன பண்றது, அந்த மாதிரி கிரகங்கள், ஒரு கிரகம் யாருக்கு எது, ராகு எல்லாம் சூப்பரா இருந்ததுன்னா அவங்க புளிப்புத்தன்மை தான் நிறைய விரும்புவாங்க, நிறைய வேணும். சனி எல்லாம் இருந்ததுன்னா ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும், எப்ப பாரு நான் ஜூஸ் குடிக்கணும், ஃப்ரிட்ஜ்ல இருந்து தான் நான் சாப்பிடுவேன், ஜில்லுன்னு வேணும். அந்த அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வழியாகத்தான் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் அவர்கள் வாழ்க்கை மாறும். அதன் பிரகாரம் தான் அவர்கள் வாழ்க்கையே, அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும், அவர்களுடைய செயல்கள் இருக்கும், அவர்களுடைய கருத்துகள் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகம் ரொம்ப நாள் திருமணம் நடக்கல அப்படின்னா அது அத்தனையும் ஆராய்ந்து எந்த கிரகம் திருமணத்தை கொடுக்க போகுது, எந்த நேரத்துல, எந்த தசையில. அது மட்டும் இல்லாம தசை சரியில்லாம 8-12 வச்சு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நீடிச்சு இருக்கவே இருக்காது. ஒரு காலகட்டத்துல ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அது வந்து பிரிவு ஏற்படுத்தி விடும். அதனால தசை நல்லா இருக்கணும். மேடம் ஒரு நிமிஷம், ஆதிலட்சுமி பேசுங்க மேம். அதனால தசையை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா கொடுப்பனை என்பது அத நம்ம
பாத்திரத்துல இருக்கிற சாப்பாடு. இந்த தசை என்பது நம்ம எடுத்து பரிமாறுறது. சோ இது இருக்கணும், இதுவும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் நல்லா இருக்கா பார்த்து நம்ம ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு இழுத்து போயிடும் வண்டி. 2 பேருக்கு இருந்தா சூப்பரா இருக்கும். இல்ல ஒருத்தருக்கு இல்லாம 2 பேருக்கும் இல்லாம இருந்ததுன்னா அந்த நேரத்துல தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. வயசாயிடுச்சு, பண்ணியே ஆகணுமே, ஊருக்காக பண்ணனேன், அவங்களுக்காக பண்ணேன், அப்படின்லாம் வந்து கௌரவத்துக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணி திரும்பவும் பிரச்சனையில அந்த பசங்களை மாட்டாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இந்த திருமண பாவத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் இதை வந்து நம்ம சொல்லலாம். 1ஆம் பாவம் இருக்கும்போது 1-7 தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன செய்யும்? சமமான தனக்கு அந்தஸ்தான, இப்ப டாக்டர்னா டாக்டர் பொண்ணு, இல்ல டாக்டர் பொண்ணுனா டாக்டர் மாப்பிள்ளை, அந்த மாதிரி இன்ஜினியர்னா இன்ஜினியர், அந்த மாதிரி சமமான தன்னுடைய வயசு, தன்னுடைய ஜாதி, தன்னுடைய அந்தஸ்து, அதிகாரம், அவ படிச்சிருந்தா இவனும் படிச்சிருப்பான், அவங்க நகை போட்டா இவங்கள நகை போடாம, அவங்க வீட்டுல சொத்து இருந்தா இவங்க வீட்டுல சொத்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமமான ஒரு இடத்துல திருமணம் என்பது நடக்கும். இதுவே 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து நல்ல வரதட்சணை கொடுப்பாங்க. பொண்ணு வீட்டுல நல்லா நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம கேட்காமலே கொடுப்பாங்க. இதுல கூட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பொண்ணுக்கு 5-9 எல்லாம், பையனுக்கு 7ஆம் பாவம் 5-9 எல்லாம் வச்சுங்க, ஃபுல்லா அந்த பொண்ணு வீட்டுல கேட்காமலே அள்ளி அள்ளி அந்த மாமனார் சந்தோஷமா கொடுப்பார். என் பொண்ணுதான்பா முக்கியம், என் பொண்ணுக்கு இவ்வளவு வச்சுக்கிறேன், அவ்வளவு வச்சுக்கிறேன், இவ்வளவு நகை சேர்த்து வச்சேன் அப்படின்னு. இதுவே 8-12 தொடர்பு நம்ம கேட்டு கொடுக்கணுமேன்னு அழுதுகினே கொடுப்பார். இவ்வளவு கேட்டுட்டாங்க, இத குத்தாதான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழுதுகினே கொடுக்கக்கூடிய வரதட்சணையும் இருக்குது. வரதட்சணையிலே நிறைய வரதட்சணை இருக்கு. நம்ம பாவம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு சொத்து வரும், நமக்கு ஒரு நகை வரும் அப்படின்றத நம்ம கரெக்டா அதை வந்து நம்ம முடிவு பண்ணிருக்கலாம். சரிங்களா? அதோட 5-11 ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளுது, 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, இல்லைன்னா சுக்கிரனையோ செவ்வாயோ தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, தாம்பத்திய சுகம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அன்புனா அன்பு அவ்வளவு அன்பாக இணை பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய மனமொத்த தம்பதிகளாக இவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பொறுத்து போவாங்க. 11 அப்படின்றது பொறுத்து போற தன்மை, பொறுத்துப்பாங்க. எது சொன்னாலும் நம்ம மனைவி தானே, நம்ம கணவன் தானே, எது சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா பொறுத்து போற குணம் வந்து அந்த 5-11 தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். 8 மட்டும் இருக்கக்கூடாது. 8 தொடர்பு கொள்ளுச்சு 7ஆம் பாவம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு வந்த நேரம் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுரும். ஏதோ ஒரு வீண் சண்டை, ஏதோ ஒரு வீண் பிரச்சனை. கல்யாணமே பிரச்சனை நடக்குங்க. கல்யாணமே பங்காளி சண்டை வந்துரும், இவன் சண்டை போட்டான்னு வாங்க. கல்யாணம் நடக்கிறதே பெரிய பாடா கல்யாணத்தை முடிச்சு எடுத்துட்டு வராங்க. சத்திரத்திலேயே சண்டை நடத்துறோம். கல்யாணம் முடியறதுக்குள்ள அந்த சத்திரத்திலேயே அவங்க ஏற கட்டி எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே அங்கேயே சண்டை வந்துடும். கல்யாணத்து வீட்லயே சண்டை வந்துடும். உள்ள வந்த உடனே மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த சந்தோஷம், அந்த ஆணுக்கு ஒரு சந்தோஷம்ன்றது அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஒரே சண்டையும் பிரச்சனையுமா குழப்பமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதனால கௌரவ குறைச்சல் ஆயிடும். ஏன்னா சபையிலேயே சண்டை போட்டுறாங்களா, சபையிலேயே அங்க எல்லாரும் எதுக்கும் சண்டை ஆயிடுதா, அதனால என்ன ஆயிடுது, அவனுக்கு வந்து அசிங்கம் ஆயிடுது. இந்த திருமணம் ஆகும் பொழுதே அவனுக்கு வந்து அந்த அந்த இடத்திலேயே காட்டிடும். 8 தொடர்பு கொண்டு வலிமையா வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணு வர நேரம் அந்த விளக்கு எடுத்துட்டு வரா பாருங்க, அப்படி உள்ள அந்த சத்தத்துல நுழையும் போதே சத்தத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்பதான் எனக்கு தண்ணி ஊத்தல, எனக்கு சாம்பார் வைக்கல, எனக்கு அப்பளம் வைக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயோ வந்து ஆரம்பிக்கும். அது அப்படியே பெரிய பிரச்சனையா அந்த சத்தத்துல முடிஞ்சிடும். அதனால அந்த அது கூட நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் எப்படி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம பாதுகாப்பா இந்த மாதிரி பொண்ணு வருது, நம்ம இதுக்கெல்லாம் பாதுகாத்து நம்ம திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து முயற்சி பண்ணி அதுக்கேத்த மாதிரி கலந்தாலோசித்து செய்யணும். 2வது அந்த பொண்ணு வந்து நல்லாதான் இருக்கும், அதுக்கு பிரச்சனையே வராது. புரியுதுங்களா? அது 8ஆம் பாவம் 8 வாங்கின்னு வருது பாருங்க, அது வந்து நான் சொன்னதுதான் சொல்லிட்டு அது நல்லா சாப்பிடும், நல்லா படுத்து எல்லாம். அதை கட்டின்னு வந்தான் பாரு ஆம்பளை, அவன் தான் கஷ்டப்படுவான், அவன் தான் வந்து சங்கடப்படுவான், அவன் தான் அசிங்கப்படுவான், அவனுக்கு தான் வந்து ரொம்ப பிரச்சனை ஏற்படும். அதனால 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு தொடர்பு கொண்டா வருகின்ற பெண் இப்படி இருப்பா. 9ஆம் பாவம் தொடர்பு கொண்டா ரொம்ப யோசிச்சு திருமணம் பண்ணணும். அந்த பெண் ஆன்மீகவாதியா இருந்தா ஓகே, இல்லைன்னா ஒரு முறைக்கு 2 முறை பக்கத்துல விசாரிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இருந்தா அந்த ஆணை நல்லா விசாரிக்கணும். அவன் வந்து கரெக்டா ஆபீஸ் போயிட்டு வராங்களா, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்ல ஏற்கனவே கல்யாணம் இருக்கா, இல்ல காதல் இருக்கா அப்படின்னு தீர விசாரிக்க வேண்டிய இடத்துல ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகம் நிற்கும்.
அந்த 9 வந்துடுச்சுன்னா அவனை ஆழமா நம்ம விசாரிச்சுதான் அந்த அவனுடைய அதை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அது மாதிரி நம்ம வந்து அதையும் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. புரியுதுங்களா? திருமண வாழ்க்கை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த திருமண பந்தத்தை சேர்த்து வைப்பது காலாகாலத்துக்கும் வரக்கூடியது. அதில் வருகின்ற தசைகள், அதில் வருகின்ற புத்தி, அந்தரம், சூட்சமம் அத்தனையும் நம்ம வந்து தெளிவா ஆராய்ந்து அதுக்கப்புறமா வந்து அதை பொறுமையா நம்ம பார்க்கணும். இதுக்கு நிறைய பரிகாரங்கள், சுக்கிரன் ஸ்தலத்துக்கு செல்லலாம், மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், ஸ்ரீரங்கம் போலாம். இந்த மாதிரி நிறைய செய்யும் பொழுது நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்னு சொன்னா டெய்லி ஸ்வீட் சாப்பிடணும். ஏன்னா சுகர் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க வெள்ளை கலர் ஸ்வீட் சும்மா கொஞ்சோண்டாது, அது ஆணோ அது பெண்ணோ யாருக்கு திருமணம் நடக்கலையோ தினந்தோறும் வெள்ளை கலர் ஸ்வீட் கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ வைக்கலாம், ஊதவத்தி சென்ட் மல்லிகைப்பூ ஊதவத்தி வைக்கலாம், சென்ட் மல்லிகைப்பூல செய்யலாம். இந்த மாதிரி சுக்கிரனை ஆதிக்கம் பண்றது. அவர் வந்து நல்ல வெள்ளை கலரு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் அந்த ட்ரெஸ், அந்த மாதிரி ஷர்ட் இல்ல அந்த மாதிரி சாரி, நிறைய கல்லு வச்ச புடவெல்லாம் வரும் பாருங்க லேடிஸ்க்கு, அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம பலன் அது எப்பவுமே பலனாதான், அதுதான் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்படியே லக்ஸுரி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் வந்து அந்த பெண் வந்து போட ஆரம்பிச்சா அப்படின்னா சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி திருமணங்கள் தடைப்பட்டதாலும் நம்ம அந்த திருமணம் செய்யலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னா, ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா அந்த தாம்பத்திய சுகம் அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னா சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சத்தியமே கிடைக்காது. அதுலயும் 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டதுன்னா முதல் பொண்டாட்டிதான் சரியில்லை, அது ரொம்ப வாதாடுது, பிரச்சனை பண்ணுது, சரி இதை விட்டுட்டு இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணானா போவே போவாது. 2வது கல்யாணத்துக்கும் வழி விடாது, முதல் கல்யாணமும் சரியா நடக்காது. நடந்ததும் வந்து அது கூடவேதான் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. புரியுதுங்களா? சகிச்சுக்கின்னு போனோம். அவன் வந்து சகிச்சுக்கின்னு அந்த பெண்ணை ஏத்துக்கொள்ளணும். இல்ல அது ஒரு ஆணா இருந்ததுன்னா அந்த பெண் அவனை சகித்து கொண்டு வாழணும், பொறுத்து கொண்டு வாழணும். சரி என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது கொடுத்துரும். 2வது திருமணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 8ஆம் பாவம்லாம் ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டதுன்னா கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு நம்ம பார்த்து அடுத்து அட்லீஸ்ட் தசை கிரகம் ஏதாவது ஒரு விதத்துல நல்லா இருக்குதா, ஒண்ணு கெட்டா கூட இன்னொன்னு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, லக்ன பாவம் மெயினா நல்லா இருக்கணுங்க. லக்னன்றது அந்த அந்த 12 பாவத்தையும் அனுபவிக்கிறது, தலை முதல் உச்சி வரை. தலை 1, பாதம் 12, இதுக்கு இடையில எல்லாமே 2, 3, 4, 5 அப்படியே ஹார்ட் எல்லாமே சொல்றோம். சரிங்களா? இது அத்தனையிலும் இருக்கிற சந்தோஷங்களை கண்ணால பாக்குறோம்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், வாயால பேசுறோம்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இருந்தாதாங்க நல்ல பேச்சு பேச முடியும், நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அது சரியில்லைன்னா நம்மளால வாயில இருந்து வர வார்த்தைகளே சரியா வராது. பாக்குற விஷயங்கள்லாம் ஒரு சண்டையும் சச்சரவும் நல்லா பாக்குற மாதிரி இருக்காது. தலைன்னா தலை 1ஆம் பாவம் நல்லா இருந்தா அவன் சிந்திக்கிற சிந்தனை செயல், அவன் யோசிக்கிறது எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். இதே 12ன்னா ஏடா குணமா யோசிப்பான், எதையுமே ஒழுங்கா யோசிக்க மாட்டான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு முடிவு எடுத்துருவான். அந்த மாதிரி யோசனை. 3ஆம் பாவம்னா சிந்தனை, அவன் சிந்திக்கிறதும் ஒழுங்கா சிந்திக்கிறது கிடையாது. 4ஆம் பாவம் அந்த மாதிரி ஒரு பாவமும் வந்து அந்த லக்ன பாவத்துல இருக்கு. அப்போ இது அத்தனையும் சரியில்லைன்னா கூட லக்னம் சரிஞ்சா வண்டி ஓடிடும். ஏன்னா அவன் நல்லா யோசிக்கிறான். சரி கஷ்டப்பட்டாலும் எப்படியோ ஒரு கஞ்சி ஊத்திடுவான், இல்ல இந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் எப்படின்னா குடும்பத்தை நடத்திடுவா அப்படின்னாவது நம்ம யோசிக்கலாம். அப்போ எல்லாத்தையும் விட முக்கியமானது லக்ன பாவம். லக்னம் நல்லா இருந்ததுன்னா கஷ்டப்பட்டாலும் அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா. ஏன்னா இந்த குடுப்பனெல்லாம் இல்ல, சரி என்ன பண்றது, கஷ்டப்பட்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா அவங்க வாழ்க்கை வந்து நல்லா ஓடும் அப்படின்றதுக்கு பார்க்கலாம். அதனால லக்ன பாவத்தை நம்ம மெயினா பார்க்கணும். அதே மாதிரி 8ஆம் பாவம், அவருக்கு என்ன மறைமுகமான நோய் இருக்கா, ஆண்மை தன்மையோடு இருக்கிறாரா, அவரை நல்லா வந்து குடும்பத்தை நடத்துவாரா, மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வாரா அப்படின்றத ஆராய்ந்து ஆணை பார்க்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் அவளுக்கு 5ஆம் பாவத்தை பார்க்கணும். கருமுட்டை நல்லா இருக்கா, அவ குழந்தை பேரு அவளுக்கு நல்லா வருமா அப்படின்றதையும் நம்ம நல்லா வந்து அதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கேத்த மாதிரியும் திருமண வாழ்க்கையில அவங்கள சேர்த்து வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 12 பாவங்களே ஆராயணும். நம்ம வந்து பார்த்தா திருமணத்தை வந்து ஒரு 5 ஜாதகம் வருது, ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5 ஜாதகம், அம்மா இந்த 5 ஜாதகம் பொண்ணு வந்திருக்கு, இதுல எது சரியாகுது பார்ப்பான் அப்படின்னு நம்ம டக்குன்னு இந்த நட்சத்திரம் வந்தா இந்த நட்சத்திரம் சரியாப்படும், இது பொறுத்து இருக்குது, நட்சத்திரம் தான் இது சரியாப்படும், இப்படி டிக் பண்ணி உடனே டக்குன்னு இப்படி எடுத்து கையில கொடுக்குறோம். அது வாழ்க்கை அல்ல. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வருகின்ற ஒரு ஜாதகத்துக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் அல்லனா ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். 20 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் எடுக்கணும். எடுத்துதான்
அதுல எல்லா பாவத்தையும் அதுக்கு ஒரு ஜாதகமே போடணும். அந்த பொண்ணுக்கு போட்டு அந்த ஜாதகத்தை இந்த பெண்ணோட ஆணோட ஜாதகத்தோட ஆணோட ஜாதகத்தை பெண்ணோட ஜாதகத்தையும் வைத்து ஜாதக ஆய்வு செய்த பிறகுதான் நட்சத்திர ஆய்வே. நீங்க எடுத்த உடனே இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேப்பரை நம்ம பிரிண்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுதா அது வாழ்க்கை இல்லை. ஏன்னா இதுல எல்லாமே 10 பொருத்தம் நல்லா இருக்கு சொல்றோம் இல்லையா, எல்லாம் பாக்குறோம் இல்லையா, வம்ச விருத்தி எல்லாத்தையும் பார்த்துதானே, மகேந்திர பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்துதானே கொடுக்குறோம். பார்த்து பொருத்தம் கொடுத்த ஒரு தம்பதியருக்கு ஏன் குழந்தை இல்லை 10 வருஷம் ஆகிய? பார்த்து கொடுத்த ஒரு தம்பதியர் 1 வருடத்துல ஏன் டைவர்ஸ் ஆகுறாங்க? அப்ப அங்க ஏதோ தப்பு இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திர பொருத்தத்துல ஏதோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ மறந்திருக்கோம், ஏதோ பார்க்க தவறி இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் செய்த அத்தனை திருமணங்களும் எல்லாமே வெற்றியில முடிஞ்சிருக்கா? வெற்றியில முடியலையே. அப்போ தசாபுத்தி எங்கேயோ உதைக்குது, தசாபுத்தி எங்கேயோ கெட்டு இருக்கு, இல்ல அவங்களுக்கு எந்த பாவமோ கெட்டிருக்கு. அப்போ அதை நம்ம உள்ள ஜாதகத்தை ஆய்வு செய்யல, ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் நட்சத்திரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஜாதகம் தான் மிகவும் முக்கியமானது இந்த திருமண பொருத்தத்திற்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், திருமணம் என்பது மிக மிக முக்கியமான வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை, ஒரு மனிதனை அங்கீகாரம் கொடுக்கறதே இந்த திருமணம் தாங்க. இது வரைக்கும் நம்ம அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தையா ஒரு பையனா ஒரு பொண்ணா சுத்துறோம். நம்ம அப்பா அம்மா ஜாதக அவங்களுடைய ரேஷன் கார்டுல தான் நம்ம பேர் இருக்கோம். ஒரு திருமணம் பண்ணி பாருங்க, தனி ரேஷன் கார்டு உங்களுக்கு வரும். நீ ஒரு தனி ஆள், உனக்கு ஒரு குடும்பம், உனக்கு ஒரு சொசைட்டி, உனக்கு ஒரு தனி பத்திரிகைக்கு தான் உனக்கு தனியா ஒரு பத்திரிகை வைப்பாங்க. பையனுக்கு ஒரு பத்திரிகை கொடுத்துருங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு ஒரு பத்திரிகை வைங்க அப்படின்னு உன்னை தனிமைப்படுத்தி, உன்னை கௌரவப்படுத்தி, உன்னை அங்கீகாரம் படுத்தி, உன்னை அழகு பார்ப்பது திருமணம். அதனால இந்த திருமணத்தை அவ்வளவு அழகு பார்த்து முக்கியத்துவம் கொடுக்குற இந்த சமுதாயத்துல நம்ம எவ்வளவு யோசனை பண்ணி ஒரு திருமணத்தை இணைச்சு வைக்கணும். அது நம்மளுடைய மிக மிக முக்கியமான கடமை. நம்மளை நம்பி அவங்க இது பொருத்தம் இருக்கா அப்படின்னு வெள்ளந்தியா எடுத்துட்டு நம்ம கிட்ட ஜாதகத்தை போடுறாங்க. என் பொண்ணுக்கு பாருமா, ரொம்ப நாளா திருமணம் நடக்கல, இத்தனை திருமணம் வந்திருக்கு, இதுவாவது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த திருமணம் ஜாதகத்தை போடுறாங்க. நம்ம இதை பார்த்து நட்சத்திரத்தோட இது சரியா இருக்குது நம்ம எடுத்து 5 நிமிஷத்துல கொடுத்து அனுப்பிட்டோமா, ஒரு காலத்துல அந்த பெண் வாழாமல் வந்தா அந்த பெற்றோர்களுடைய நிலை என்ன? அப்ப நம்ம எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல நம்ம நிக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றது, என்னுடைய கருத்து அப்படின்னா, கண்டிப்பா திருமண பொருத்தல்ல நிறைய விஷயம் பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும், கொஞ்சம் டயரை எடுத்து, இது முக்கியமான நேரம், அதனால கரெக்டா பார்த்து அதை பொருத்தத்தை பொருத்தி பண்ணி கொடுங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேசலாம். எனக்கு நேரம் ஆயிடுச்சான்னு தெரியல, ஏன்னா முதல் நான் பேசிக்கினே இருப்பேன். மேடம் நீங்க சொல்லுங்க, என்ன டைம் ஆயிடுச்சா? நான் திரும்பி கூட பார்க்கல. 10 மினிட்ஸ் இருக்கு, பேசலாம். 10 மினிட்ஸ் இருக்கு, பேசலாங்க. அதான் எனக்கு தெரியல இல்லையா, அப்புறமா ஏதாவது சொல்ல போறீங்க. பேசலாம். ஏதாவது கொஸ்டின் என்ன கேட்க சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் சொல்றேன். இல்ல மேம், நன்றி உரை முடிஞ்சிட்டு கேள்வி பதில் நேரம் இருக்கும், அப்ப கேட்பாங்க. சரி கொடுக்குற கண்டென்ட்ட கொடுத்துருங்க, அப்புறம் நன்றி உரை முடிச்சுட்டு கேள்வி பதில் வச்சுக்கலாம். சரிங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ 9ஆம் பாவம்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, கள்ள தொடர்பு. அந்த ஒரு ஆணுக்கு ஏற்பட்டாலும் சரி, அது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் சரி, அது கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது இது 3ஆம் பாவமும் தொடர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவங்க மறைமுகமா வேற இடத்துல இவர்களுக்கு கள்ளத்தொடர்பு இருக்கும் அப்படின்றது அந்த 3 9 ஒரு கிரகம் மட்டும் இல்ல, அதாவது ஒரு 4 அதான் கூட சேர்த்து ஒரு 8 அப்படின்னா தொடர்ச்சியா இவர் தப்பு பண்ணிருப்பார். அப்படி 4 9 எல்லாம் வரும்போது தொடர்ச்சியா அந்த தொடர்பு அப்படின்றது 4 வந்துடும். அந்த மாதிரி ஒரு பாவத்தோட இன்னொரு பாவம் 3 4 பாவம் ஒன்னா சேரும் பொழுது அந்த 3 4 பாவத்தையும் ஒன்னா சேர்த்துதான் நம்ம பலனை பார்க்கணும். 5 9 அப்படின்னு வரும்போது மகிழ்ச்சியும் வரும், சந்தோஷமும் வரும், அதை ஊதாரித்தனமும் செலவு பண்ணுவார். 4 10ன்னு வரும்போது நிரந்தரமான தொடர்ச்சியா ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா 4 10 அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலயே 4 10 செவ்வாலா 4 10 வச்சு 4ஆம் பாவம்லாம் 4 10 வச்சதுன்னா 4 வீடு, சத்தியமா உங்களுக்கு 4 வீடு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வலுவான கிரகங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி 4 10 தொடர்பெல்லாம் ரொம்ப அற்புதமான சொத்து சேர்க்கைக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரி பாவங்கள்லாம் இந்த பொண்ணுக்கு கலத்திரக்காரனுக்கோ இல்ல அந்த செவ்வாய்க்கோ இருந்ததுன்னா பரவாயில்ல, மாப்பிள்ளை ரொம்ப சொத்துக்காரன், நல்லா இருப்பான். 4 வரும் பொழுது நம்ம தைரியமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எப்படின்னா 5ஆம் பாவம்ன்றது மகிழ்ச்சி, அந்த மாதிரி ரொம்ப ஜல்சா அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். 4ஆம் பாவம்ன்றது கற்பு. 5ஆம் பாவம் என்பது காதல். 5ஆம் பாவம் ஒரு காதலுக்கு 2 காதல் 3 காதல், நான் டைம்ல காதல் பண்றேன், நான் பேஸ்புக்ல காதல் பண்ணேன்,
இல்ல நான் ஃப்ரெண்ட்லியா சும்மா காதல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் 5ஆம் பாவம். நான் காதலே கிடையாது, நான் யதார்த்தவாதி, நான் பிராக்டிக்கல் மேன், நான் குடும்பத்தை பொறுப்பை சுமக்கிறவன், என்னுடைய அக்கா தங்கச்சி இருக்கு, நான் அதுக்கு கல்யாணம் பண்ணணும், என் வீட்டுல குடும்பம் இருக்கு, நான் வீடு கட்டணும், எனக்கு குடும்ப கௌரவம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக உழைக்கிறவர் 4ஆம் பாவம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் பாவம் என்பது கருப்பு ஸ்தானம், 5ஆம் பாவம் என்பது காதலை தரக்கூடியது. இந்த 5ஆம் பாவம் கெடாமல் வந்தா மனைவி மேல் காதலாக இருக்கும். ஆனா 5ஆம் பாவம் நிறைய இடத்துல வந்தா அந்த ஜாதகர் கண்டிப்பாக காதல் வலையில் விழுந்தவராகத்தான் இருப்பார். 9ஆம் பாவம் நிறைய இடத்தில் வந்தால் அவர் கள்ள தொடர்பில் இருப்பவராகத்தான் இருப்பார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி. இப்ப நம்ம திருமணத்தை பொறுத்தத்துல அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பாவம் நிறைய வந்திருக்கா, இல்ல 9ஆம் பாவம் நிறைய வந்திருக்கா, எந்த பாவங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஆராய வேண்டும். இப்ப 10 அப்படின்னு 10ஆம் பாவம் நிறைய இடத்துக்கு வந்திருக்கு, ஒரு 6-7 பாவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா கண்ண மூடின்னு திருமணத்தை படுத்தலாம். ஏன்னா அவர் பொறுப்பானவர், சரிங்களா? அதனால தப்பு பண்ண மாட்டார், யோசிப்பாரு நிறைய விஷயங்கள். பொறுப்பா யோசிச்சு அந்த அந்த பெண்ணையோ ஒரு ஆணையோ யோசிச்சு அந்த குடும்பத்தை பார்க்கணும். குடும்ப கௌரவம் கெட்டு போக கூடாது. கௌரவத்துக்காக வாழ்வாங்க. அவங்க ஒருத்தர் ஒண்ணு சொல்லக்கூடாது, தெருல இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, சொந்தக்காரர் ஒண்ணு சொல்லக்கூடாது, நம்ம பிரியக்கூடாது, நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தாக தன்னுடைய பிடித்த மனைவியோ அல்லது கணவனையோ அவங்க எப்பவும் பிரியாம அவங்களை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த 10ஆம் பாவத்திற்கு உண்டு. 11ஆம் பாவம் என்பது ரொம்ப சந்தோஷம். அது எல்லாத்தையுமே பொறுத்துக்குன்னு என் மனைவிதான் அவ சொல்றதை நான் கேட்பேன், அதே மாதிரி கணவன் தான் நான் சொல்றதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதும் நம்ம பார்க்கணும். அப்போ மொத்தமா ஜாதகத்தை 12 பாவம் இருக்கு இல்லைங்களா, 12 பாவத்தையும் 9 கிரகத்தையும் மொத்தமா சார்ட்ல பார்க்கணும். 12 பாவத்தையும் 9 கிரகத்தையும் எந்த நம்பர் அதிகமா ஆளுது, எந்த பாவம் அதிகமா ஆளுது. இப்போ 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் நிறைய வந்ததுன்னா அவருக்கு சொத்தே கிடையாது. அவர் பிற்காலத்திலேயே சொத்து சேர்க்க மாட்டார். 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் என்பது பாக்கியம். பாக்கியம்னா அப்பா சொத்து தான் வச்சு செலவு பண்ணுவாரே கண்டி இவர் சம்பாதிக்க மாட்டார். அப்பா தாத்தா பாட்டெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டு இருப்பார். அவர் 2 வீடு 3 வீடு அதெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு இருப்பார். சொத்து இல்லாம இருக்காது, சொத்து இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும். ஆனா அது அவர் உழைச்ச சொத்தா இருக்காது. எல்லாம் எங்க தாத்தா சொத்து, எங்க அப்பா சொத்து, எங்க அப்பா கட்டின வீடு அப்படின்னு சொல்லி அதுல உட்காந்து சாப்பிடுவார். அந்த 5-9ன்றது. ஆனா 10 தொடர்பு கொண்டு நான் சம்பாரிச்சேன், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய ஆபீஸ் அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்போ இந்த பொண்ணை நம்ம கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாப்பிள்ளை நல்லா சம்பாதிப்பானா, எதிர்காலத்துல நல்லா குடும்பம் நடத்துவானா, வீடு வாசல் வண்டி வாகனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். அப்படின்னு சொன்னா 10ஆம் பாவங்கள் நிறைய தொடர்பு கொள்ளணும், 11ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும், 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது சரிசமமான வாழ்க்கையை கொடுப்பார். 3ஆம் பாவம் என்பது அவர் வெளிநாட்டிலோ வெளியூரிலோ இல்ல தனி குடுத்தனமோ இருந்தாலும் சந்தோஷமாக குடும்பத்தை பார்த்து கொள்வார். ஒன்னை தொடர்பு கொள்ளும் போது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரி பாவங்கள். ஆனா 8, 12 என்பது தொடர்பு கொள்ளவே கூடாது. 12 என்பது டைவர்ஸ்ல போய் முடியும். சில நேரங்கள்ல அவர் ஃபாரின் போயிட்டாருன்னா தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாம அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த மாதிரி போகும். அப்படி இல்லைன்னா துண்டிக்கப்பட்டு விடும். இல்லைன்னா அந்த பெண் வர நேரம் வேண்மனே வழக்கு தொடுப்பா. இப்ப மாமியார் மேல வழக்கு போட்டேன், கணவன் மேல வழக்கு போட்டேன் அப்படின்னு சொல்ற குடும்பம் எல்லாம் வர்றதுக்கு ஒரு பெண் காரணமா இருக்கான்னா அந்த பெண்ணுக்கு 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கும். அதனாலதான் அந்த பெண் வந்தவன்னா வரதட்சணை கொடுமை இல்ல வேற ஏதோ ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த குடும்பத்தை வழக்கு போடுவார். அவளால ஒரு சண்டை வருமா அப்படின்னா 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டா கண்டிப்பா வர பெண்ணால சண்டை ஏற்படும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி வர பொண்ணு அந்த ஜாதகரை அடிமைப்படுத்துவா, பேசுவா, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு. ஜாதகர் பணிந்துதான் போவோம். நமக்கு வர பொண்ணு பெரிய அடங்காதவள் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வரப்போற மனைவி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் பாவத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவையே நீங்க செஞ்சு சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல்ல நோய், தேவையில்லாத பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய், வலி, வேதனை, அசிங்கம், அவமானம், கஷ்டம், கண்ணீர், மறைமுகமான சொல்ல முடியாத
பல வேதனைகள் அத்தனையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இது ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கும் அந்த மாதிரி 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டா வருகிற ஆண் எப்பொழுதும் உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு நோய் வந்துகினே இருக்கும், அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயினே இருக்கணும், அவரால் ஒழுங்கா சம்பாதிக்க முடியாது, அவரால இவளுக்கு எந்த சுகமும் சரியாக கிடைக்காது, அதனால இவளும் வேதனைப்படுவா. இது ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு மட்டும் இல்ல, 2 ஜாதகத்துக்குமே இந்த 8-12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல திருமண வாழ்க்கை மிக மிக மோசமாக பாதிப்பு அடைகிறது. இதற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில ஒரு லக்னம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டதுன்னா இந்த 8ஆம் பாவம் அடிபடும். அதனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கிரகம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு இடம் கெட்டு போயிருந்தா இன்னொரு இடத்துல நல்லா இருந்ததுன்னா இதை ஓரளவுக்கு சரி செய்து அந்த வண்டி ஓடும். ஆனா இது ஒற்றைப்படை பாவமாகவும் வலிமையாக 1, 3, 7, 11 அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிக்கின்னு இந்த ஜாதகம் பொருத்தம் சரியாக இருக்கிறது என்று நாம் தீர்வு செய்து அந்த ஜாதகரை நாம் இணைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இதுல நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம். கேட்க சொல்லுங்க மேடம். சிறப்பு மேம் சிறப்பு. நன்றி உரை முடிச்சுட்டு நம்ம கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 108வது நாள், அதாவது கூட்டுத்தொகை 9, கீதா அன்பழகன் 9 எடுத்துக்கொண்டது. மேலும் இன்று 108 திவ்ய தேசம் கொண்ட சனிக்கிழமை உகந்த நாள் என்று கடவுள் பெருமாள் 18/4/2026 இன்றைய தேதி. இது கூட்டினால் 5 என்பது புதன் என்றால் கீதா என்னும் பெயர் புதன் என்பதை குறிக்கும். மேலும் சித்திரை 5 அதுவும் புதன் என்றால் ஜோதிடம். இன்று சனிக்கிழமைக்கு உகந்தது 8ஆம் நம்பர், அதாவது பெருமாளுக்கு உகந்த தினம். மேலும் புதன் என்பது பெருமாளை குறிக்கும். ஏப்ரல் 4வது மாதம், அதாவது 4 என்பது ராகை குறிக்கும். வகுப்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் அம்மா வலது கையில் 4 விரலில் மோதிரம் போட்டிருந்தார். இன்று மேஷ மாதம், அதாவது முதல் மாதம் என்பது கீதா மேடம் அவர்களுக்கு முதல் கன்னி பேச்சு என்று இந்த கூட்டமைப்பு. மேலும் இன்று பரணி, அதாவது சுக்கிரனுடைய சாரம். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய அமைப்பு. மேலும் பரணி என்பது 2வது நட்சத்திரம். 2 என்பது சந்திரன் என்றால் அம்மா, எனவே பெண் ஜோதிடர் அம்மா என்று வருகை. மேலும் சந்திரன் என்றால் வெள்ளை, அம்மா பின்னால் வெள்ளை நிற போர்டு உள்ளது. இன்று யோகம் பிரீத்தி, அதாவது இதனுடைய யோகி புதன் ஆயில்யம். புதன் என்றால் பச்சை, அம்மா பச்சை நிற புடவையில் வந்துள்ளார். மேலும் அம்மா அறை முழுதும் பச்சை நிறம். இன்று துதிகை, அதாவது துதிகை என்பது 3. இன்று சந்திர தரிசனம் 3ஆம் பிறை. 3 என்றால் குரு என்றால் நகை, எனவே அம்மா என்று குறைந்த அளவு நகையுடன் வந்துள்ளார். மேலும் இன்று பாலவகரணம் என்பது புலியுடைய நிறம் சிவப்பு, எனவே சிவப்பு கலந்த புடவையுடன் அம்மா வந்துள்ளார். மேலும் இன்று சந்திராஷ்டமம் உத்திரம் என்பது சூரியன். இன்று சனிக்கிழமை, எனவே சூரியன் சனி பகை, எனவே அதாவது சூரியன் என்பது சூடு. இன்று வெயில் கடுமையாக இருந்தது. மேலும் இன்று பரணி நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் என்றால் மல்லிகைப்பூ, எனவே மல்லிகைப்பூ வாங்கி வைக்கவும் சுக்கிரன் என்கிற வெள்ளிக்கிழமை என்று பயன்படுத்தும் என மல்லிகைப்பூவுடன் வந்து கூடிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலும் இன்று அமிர்த யோகம், எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த அம்மா அவர்களுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிடர்கள் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவன் அருளாலே அவள் தாழ் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி சார்.